எகிப்தில் தமிழர் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து நிறைய ஊடகங்கள்ல நிறைய பேர் ஆகா தமிழன் கடல் கடந்து சென்றவன், தமிழன் எல்லா இடத்துலையும் தொடர்பு வைத்திருந்தவன் அப்படின்ட்டு பெருமையா போட்டுக்கிட்டு இருக்கதை பார்க்க முடியுது. எனக்கு அந்த செய்தியை பார்த்தப்போ பெருமை வரல, எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வந்தது. காரணம் என்னவென்று சொல்கிறேன். இது ஆயுத தேசம் என்ற புத்தகம் ஆய்வாளர் திரு ரா மன்னர் மன்னா அண்ணா அவர்கள் எழுதிய நம்மளுடைய தமிழர்களுடைய இரும்பு நாகரிகத்தை குறித்து அவர் 2018 சொல்லிட்டார். சரிங்களா? முதலில் இரும்பு நாகரிகத்தில் கால் வைத்தவன் தமிழன், இந்த உலகுக்கே இரும்பை அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள் அப்படின்ற உண்மையை அவர் என்னைக்கோ கண்டறிந்து சொல்லிட்டார். பல ஆதாரங்களை இந்த நூல் தன்னகத்தே கொண்டுள்ளது. ஒரு கல்வெட்டுல சிகை கொற்றன் அப்படின்ற பெயர் இன்னைக்கு இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு அதை பெருமையா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, இதே போல பானை ஓடுகள்ல சாத்தன், கண்ணன் போன்ற பெயர்கள் இடம்பெற்றதையும் இளவரசர் துதங்கமனுடைய வாழ் குறித்த அதையும் ஆய்வறிந்து இந்த புத்தகத்துல நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஐயா ஒரிசா பாலு அவர்கள் என்னைக்கோ நம்ம தமிழன் கடல் கடந்து சென்று பல நாடுகளுடைய தொடர்பு வைத்திருந்ததையும் வாணிகம் செய்ததையும், தமிழர்கள் நம்மளுடைய குமரிக்கண்டம் நீரில் மூழ்க ஆரம்பித்த பொழுது ஒவ்வொரு இடமாக இடப்பெயர்வு மேற்கொண்டதை குறித்தும் என்னைக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா இதை வெளிநாட்டுக்காரன் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சு சொல்றப்பதான் இவங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுது. அந்த செய்திகளை நிறைய போட்டிருந்தது பாத்தீங்கன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள், சமஸ்கிருதமும் இருந்தது, இந்த மாதிரிப்பட்ட விடயங்கள் நிறைய போட்டிருந்ததை பார்க்க முடியாது. ஐயா அது தமிழ் பிராமி அல்ல, அது தமிழி. இவர்கள் எப்படி தெரியுமா, தமிழ் மூலமாக ஏதாவது பெருமை வந்தால் அதை திராவிடம் என்று சொல்லுவாங்க. வடக்குல இந்திய மொழிகள் ஒன்று நிறைய பத்திரிகைகளை பார்த்தீங்கன்னா இந்தியன் லாங்குவேஜ் ஃபவுண்ட் இன் ஈஜிப்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா அது தமிழ்னு சொன்னா என்ன? மற்ற நேரம்லாம் உனக்கு தமிழன் கண்ணுக்கு தெரிய மாட்டானா? தமிழ்ல இருந்து ஏதாவது பெருமை கிடைச்சதுன்னா அதை திராவிட பெருமைன்னு இனிஷியல் போட்டுப்பாங்க. அதுவே சிறுமைப்படுத்தணும்னா இவர்கள் தமிழர்கள்னு இழிவுபடுத்த வேண்டியது. 2018-19 இருந்து அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் மேடைக்கு மேடை முழங்கிக்கிட்டு தான் இருக்கிறார். முதலில் இரும்பு நாகரிகத்தில் கால் வைத்தவன் தமிழன், உலகுக்கே இரும்பை அறிமுகப்படுத்தியவன் தமிழன் அப்படின்ற. ஆனா அதை நம்மளுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது கழிந்த வருடம் தான். காரணம் ஒண்ணுதான், தமிழரை ஆள்பவர்கள் தமிழர் அல்ல. கீழடியில இவர்கள் போட்ட செய்திகளை ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழடி தமிழர் நாகரிகம், ஆனா அதை போட்டப்ப இது திராவிட நாகரிகம் அப்படின்னு போட்டாங்க. ஏன்பா தமிழர் நாகரிகம் சொல்றதுக்கு என்ன? மொழியை பத்தி சொல்லும் போது கூட தமிழ் பிராமி அப்படிம்பாங்க, ஏன் தமிழ்னு சொல்றதுல என்ன? உடனே கால்டுவெல்ல தூக்கிட்டு வருவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதெல்லாம் திராவிட மொழி குடும்பங்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாமே திராவிட மொழிகள், இது எல்லாமே ஒரு ஆதி மொழியிலிருந்து தோன்றியது, அந்த மொழியோட பேர் தொல் திராவிட மொழி அப்படிம்பாங்க. சரி, அந்த தொல் திராவிட மொழி எதுன்னு கேட்டா தமிழ் கல்வெட்டை தூக்கி காட்டுவாங்க. கற்றறிந்த உண்மையுள்ள அறிஞர்கள் தமிழ் தான் ஆதி மொழி, அதிலிருந்து தான் பிற மொழிகள் தோன்றியது அப்படின்றத ஏத்துக்கிட்டாலும் we all spoke the same language on the planet. And the last time we all spoke the same language, the language was the Tamil language of India. That was the one language we all spoke. பலர் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இல்ல அது எப்படி தமிழுக்கு மட்டும் தனியா இதாகும், அதெல்லாம் கிடையாது, பிற மொழி போல தமிழும் ஒரு இதுல இருந்து பிரிந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டுவாங்க. இதை பற்றி புரிதல் இல்லாத பலருக்கு இதை பாக்குறப்ப மேல கோபம் வரலாம். என்னடா அந்த தம்பி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கு, என்ன இந்த அண்ணன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான், என்ன இந்த பையன் பைத்தியக்கார மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணலாம். எனக்கும் ஆரம்பத்துல இந்த திராவிடம் பற்றியும் தமிழ் தேசியம் பற்றியும் என்னது இது ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு தான் இருந்தது. ஆனா என்னைக்கு மறைந்த ஐயா ஒரிசா பால் அவர்களுடைய ஆய்வுகளையும் இரா மன்னர் மன்னன் அண்ணா அவர்களுடைய ஆய்வுகளையும் நாணயவியல் குறித்த அந்த தொகுப்பு பார்க்க ஆரம்பிச்சோம், படிக்க ஆரம்பிச்சோம், அப்பதான் எனக்கு இது குறித்த திராவிடம் குறித்த புரிதலும் தமிழ் தேசியம் குறித்த தெளிவும் கிடைத்தது. எகிப்தில மூவேந்தர்கள் ஒருவரான சேரருடைய நாணயம் கிடைத்தது. அதை அந்த கேரள அரசாங்கம் அதை பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழுக்கு இத்தனை பெருமையான விடயங்கள் பல இடங்கள்ல கிடைக்கதில்லை. ஆனா அது குறித்து ஏதாவது முயற்சி எடுப்பாங்களா, அது குறித்து முன்னெடுப்பு எடுத்தாங்களான்னா கிடையாது. இப்போ ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிறாங்கன்னா, தமிழ் தேசியத்தின் எழுச்சி குரல் உலக அளவுல பெருமளவுல ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால வேற வழி இல்லாம அதற்கேற்ற மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்வார்களே ஒழிய தன்னுடைய அடையாளத்தோடு என்னைக்குமே அவர்கள் வரமாட்டாங்க. இவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய அடையாளத்தை மறைத்து தமிழ் என்ற போர்வையில் உள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவர்கள் தான். சமீபத்துல நிறைய பதிவுகளை நீங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டை விட்டு தாண்டி வெளியே போனா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாதி பெருமையை போட்டு பீத்திப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போ நம்ம எல்லாம் திராவிடர்கள் அப்படிம்பாங்க. தமிழ்நாடு சமத்துவ நாடுன்னு சில தோழர்கள் சொல்லலாம், உண்மைதான்பா, சமத்துவ நாடு தான். ஆனா அங்க சமத்துவம் பேசுற பல பேர் ஆட்டுத்தோல் பொத்திய நரி. இந்த வரலாற்று உண்மையெல்லாம் நம்ம சொன்னா நம்மை அவர்கள் சொல்வது இனவெறியர்கள் என்றும் பிரிவினைவாதிகள் என்றும். தமிழர்களுக்கு வேண்டுகோள், தமிழ் குறித்தும் திராவிடம் குறித்தும் உண்டான புரிதலை வளர்த்துக் கொள்ளுங்கள். அண்ணன் மன்னர் மன்னன் சொன்னது, ஐயா ஒரிசா பாலு சொன்னது, இது எல்லாத்தையும் பாருங்க, உங்களுக்கு பல தெளிவு கிடைக்கும். நிறைய காணொலிகளை இவங்களே தூக்கி இருக்கிறாங்க. காரணம், தமிழனுக்கு அறிவு போய் சேர்ந்துடக்கூடாது, தமிழனுடைய வரலாறு தமிழன் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு. ஒரு தமிழன் 7 வருடமாக தமிழரின் இரும்பு நாகரிகத்தை குறித்து கத்துக்கொண்டு இருக்கிறான். அப்பெல்லாம் ஏத்துக்காம எவனோ ஒரு வெளிநாட்டுக்கார சொன்னதுக்கு அப்புறமாட்டு அதுல பெருமை கிடைக்கிறதுக்காக இனிஷியல் போட்டுப்பாங்கன்னா இதுக்கு பேர் என்ன நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உண்மையான தமிழின தலைவன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டதும் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளாமல் போனதற்கு காரணமே இந்த நிலைமை. தமிழ் வென்றே தீரும். நம்மளுடைய வரலாறு நம்மளை சுத்தியே தான் இருக்குது. ஆனா அதை தேட விடாம சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து தமிழர்கள் விழித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெல்க தமிழ்.